வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம அதிரசம் மாவு ரெடி பண்ணி அதில் 4 ரெசிபி செய்யலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது அதிரசம். சாதாரண அரிசி மாவில் இது செய்ய முடியாது. கண்டிப்பாக நம்ம மாவு ரெடி பண்ணணும். 1 கிலோ இங்கே நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக 10லேருந்து 12 மணி நேரமாவது ஊறணும். மாவில் இருக்கிற ஈரப்பதம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு கண்டிப்பாக இது நல்லா ஊறணும். ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு உலர்த்தாமல் அப்படியே உடனே மிஷினில் கொடுத்து அரைச்சிருங்க. மாவு நல்ல பொடியாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதிரசம் உதிராமல் வரும். அதே மாதிரி மாவில் ஈரப்பதம் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் நம்ம காய வைக்காமல் அரிசியை அப்படியே அரைக்கிறோம். இந்த அரிசியை நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், பட் நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவை இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நிற்கணும். அப்போ தான் ஈரப்பதம் இருக்குன்னு அர்த்தம். எதுக்கும் ஒரு தடவை சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஃபைனான பவுடர் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த முக்கியமான விஷயம் பாகு. இதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. ஜஸ்ட் அந்த வெல்லம் கொஞ்சம் கரையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது, அதுக்காக தான். இதை நீங்கள் கை விடாமல் கிளறிட்டே வாங்க. ஈவனாக இருக்கணும். இது உருட்டு பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம கிளறணும். வெள்ளத்தில் யூஸ்வலாக சின்ன சின்ன குப்பைங்க இருக்கும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இது கரைஞ்சதும் உடனே அதை சலிச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஊற்றி கிண்ட ஆரம்பிங்க. இந்த மாதிரி பபுள் பபுளாக வந்தோடனே கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிக்கோங்க. இதுக்கப்புறம் எப்போ வேணாலும் உருட்டு பதம் வரலாம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பதம் செக் பண்ணிடலாம். தண்ணியில் இந்த மாதிரி விட்டு பாருங்க. அது கரையக்கூடாது. அதே சமயம் ஈஸியாக இந்த மாதிரி உருட்ட வரணும். புதுசாக செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பாக்கு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அப்பப்போ எடுத்து செக் பண்ணிக்கோங்க. தண்ணியில் விடும்போது கரையாமல் வந்துச்சுன்னா உங்கள் பாகு பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாகு ரெடியான உடனேவே நீங்கள் அரிசி மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்த அளவு பாகுக்கு ஒரு 4லேருந்து 4.5 கப் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும். அரிசி மாவை எக்காரணத்து கொண்டு காய விட்டுறாதீங்க. எப்பயுமே ஒரு ஈர துணி வச்சு மூடியே வைங்க. எப்போ நீங்கள் இதை செய்ய பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைமில் மாவு அரைங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அரிசி மாவை எடுத்துட்டு திரும்பவும் கண்டிப்பாக ஈர துணி வச்சு மூடிடணும். எல்லார் வீட்லேயும் இந்த கட்டை இல்லைனாலும் மத்து இருக்கும். அந்த மத்தை திருப்பி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம நல்லா கிளறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால் திண்டு மேலே வச்சு கிளற முடியலன்னா கீழே எடுத்து வச்சு மத்து வச்சு கிளவிங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் நம்மளோட அதிரசமும் சாஃப்டாக டேஸ்டாக இருக்கும். பாகு நல்லா சூடாக இருக்கும் போதே மாவு கண்டிப்பாக கிளறிடணும். அண்ட் வெது வெதுப்பாக இருக்கும் போதே நீங்கள் இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாவு வெது வெதுப்பாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சி தட்ட ஆரம்பிச்சிருங்க. யூஸ்வலாக மாவு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தட்ட சொல்லுவாங்க. பட் வெது வெதுப்பாக இருக்கும்போதே தட்டினீங்கன்னா அதிரசம் நல்லாவே வருது. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் மாவை நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணவும் செய்யலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் அது கெடாமல் இருக்கும். வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போடுங்க. ஏன்னா இது தடிமனாக தட்டுவோம், நடுவில் வேகணும். அதுக்காக தான். இதை இப்போ நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அதிரசத்தை எண்ணெயில் மட்டும் இல்லைங்க, நெய்யில் கூட பொரிச்சு எடுக்கலாம். இல்லைனா பாதி நெய் பாதி எண்ணெய் யூஸ் பண்ணி கூட பொரிச்சு எடுக்கலாம். நெய்யில் சுடும்போது கண்டிப்பாக அதோட டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும். நல்ல சூடான பாகில் நம்ம அரிசி மாவு கலந்தனால அது ஆல்ரெடி 3/4வாசி அங்கேயே வெந்திருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே அடுப்பில் வைக்கணுங்கிறது கிடையாது. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி வந்தோடனே வெளியே எடுத்துருங்க. அடுத்ததான் அதிரசத்தோட எள்ளு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எள்ளு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எங்கேயும் கோடு இல்லாமல் நல்லா பளபளன்னு உருட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உருண்டை ரெடி. அதே மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில் பொரிச்செடுக்க வேண்டியதுதான். நல்ல சூடான எண்ணெயில் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக பொரிச்சிடுங்க.
இதுவும் நம்மளோட அதிரசம் ரெடி. இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு அசத்துங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் அதிரசம் அரிசலு. மாவை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக்குங்க. ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதிரசத்துக்கு நம்ம யூஸ்வலாக கொஞ்சம் குண்டா தட்டுவோம், இங்கே அரிசலுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டுங்க. ஃப்ளேவருக்கு இதுக்கு மேலே எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில மிதமான சூட்டில் பொரிச்சிடுங்க. இடம் இருந்துச்சுன்னா இன்னும் 1-2 கூட நீங்க சேர்த்தே போடலாம். இதோ முதல்ல இது ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். இதை இப்போ வெளியே எடுத்தாச்சு. இதை அப்படியே சூடோடவே நல்லா ஒரு வெயிட் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்படி நீங்க அமுக்கும் போது எண்ணெய் எல்லாம் கூட வெளியே போயிடும். இந்த கட்டை தான் வேணுங்கிறது இல்லை, ஏதாவது வெயிட்டை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இதோ அரிசலு ரெடி. அதிரசம் மாவு யூஸ் பண்ணி இன்னும் 2 ரெசிபி செய்யலாம். அதில் ஒன்று ஸ்வீட் அப்பம். இங்கே நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் அதிரசம் மாவு வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 பிஞ்ச் சோடா உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே இனிப்பு செய்யும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக காட்டும், அதுக்காக உப்பு சேர்க்கறது. இதில் இப்போ தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இதை இப்போ நல்லா சூடான எண்ணெயில் ஒரு கரண்டியை ஊற்றி பொரிச்செடுக்கலாம். இந்த பாத்திரம் இந்த அப்பம் செய்கிறதுக்குனே உள்ள பாத்திரம், பட் இது கிடைக்கலினாலும் நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே பொரிச்செடுக்கலாம். இந்த மாதிரி மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க. இது எனக்கு புது பாத்திரம், நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால லைட்டாக அடியில் பிடிக்குது, அதனால் லைட்டாக எடுத்து விட்டுக்கிறேன். கொஞ்சம் பழக்கப்பட்ட பாத்திரமா இருந்தால் மாவு வெந்ததுமே தானாகவே அது அப்படியே மேலே எழும்பும். மேலே வந்ததும் நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் வெந்ததும் வெளியே எடுத்துருங்க. திருப்பதி சைட்லாம் இந்த அப்பம் ரொம்ப ஃபேமஸ், ஏன்னா மலையில் இது பிரசாதமாக கூட கொடுப்பாங்க. இன்னொரு செட் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறுனோடனே இதை சாப்பிட்ருங்க, அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதும் அது கொஞ்சம் கெட்டியாயிடும். கெட்டியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும், பட் சாஃப்டாக இருக்கும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாவை நம்ம இனிப்பு தோசையை சுட்டெடுக்கலாம். நல்ல சூடான கல்ல மிதமான தீயில சுட்டெடுங்க. இதுக்கு நீங்க எண்ணெயும் ஊற்றலாம், இல்லை நெய்யும் ஊற்றலாம். நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுங்க.
இதோ நம்மளோட இனிப்பு தோசை ரெடி. ஒரே மாவுல இன்னைக்கு நம்ம 4 ரெசிபி செஞ்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.